பேசிக் பில்டிங் பிளாக் ஃபாலோ அப். அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பேசிக் பில்டிங் பிளாக். நிறைய பேருக்கு சக்ஸஸ் வரலன்னா காரணம் இங்கே தான் கோட்டை விட்டாச்சு. நீங்கள் வந்து எத்தனை ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் ஃபாலோ அப் இல்லைன்னா நோ சைன் அப். ஃபாலோ அப் வந்து 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்கணுங்க. ஸ்ட்ரைக் த அயர்ன் வென் இட் இஸ் ஹாட். இந்த இரும்பு சூடாக இருக்கும்போது தான் அடிக்கணும், இல்லைன்னா பெண்டே ஆகாதது. ஸோ எங்கே நம்மளோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து அந்த 24 ஹவர்ஸில் தான் அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அந்த 24 ஹவர்ஸ் தாண்டிடுச்சுன்னா திருப்பி நெகட்டிவ் ஆகிடுவாங்க. திருப்பி ஏதாவது அவங்களுக்கு நிறைய பிஸி ஷெட்யூல்ஸ் இருக்கும், நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அந்த ப்ரையாரிட்டிஸ் மேலே அவங்க ஃபோக்கஸ் போயிடும். ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இதுதான் ப்ரையாரிட்டி, அவங்களுக்கு இது ப்ரையாரிட்டி கிடையாது. அப்போ அவங்க மறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், திருப்பி ஃபாலோ அப். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம், சில மெட்டீரியல்ஸ் எதாவது கொடுக்கலாம். இந்தாங்க இந்த ட்ரைனிங் ஷீட் பாருங்கள், இல்லைன்னா இந்த ப்ரோஷர் பாருங்கள், இல்லைன்னா இந்த மேகசைன் பாருங்கள். ஏதாவது ஒரு பொருள் வந்து அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏதோ ஒரு காரணம் வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வாட்டி ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கப்புறமே சொல்லலாங்க, நாளைக்கு நான் 10 மணிக்கு வரேன் மேடம், டிடி ரெடி பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் வரேன்னு சொல்லும் போது ரொம்ப பயங்கரமான எஃபெக்ட்டுங்க அது. கண்டிப்பாக நீங்கள் வரேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண ஐயோ ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்றதாவது மைண்ட் செட் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் ஃபாலோ அப் விஷயத்தில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நான் சைன் அப் ஆனதை பயங்கரமான ஃபாலோ அப்பில் தான். ஆனால் என்னோடய அப்ளைன் இருக்கிற பார்த்தீங்களா, ஒரே நாளில் 7 வாட்டி தேடி தேடி வந்துட்டார் என்னோடய ஷாப் தேடி. நான் வந்து உள்ளே இருந்து நான் இல்லைன்னு கூட சொல்ல வைப்பேன். ஆனால் கடைசியாக நைட்டு வரைக்கும் அவர் அங்கேயே உட்காந்துட்டார். அப்போ அங்கங்கே போகிறது வருது, ஃபோன் மெசேஜ் அனுப்புவார், அக்கா நான் வந்துட்டேன், ரெடி பண்ணுங்கள், டிடி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி. எனக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளால் நோ சொல்ல முடியாத ஒரு வீக்னஸ் நமக்கு உண்டு. அவர் ஃபோனில் கேட்டிருந்தா நான் இல்லைப்பா வராது, எனக்கு இதை பணம் இல்லைன்னு எதை சொல்லியிருப்பேன். நேரம் என்ன பண்ணிட்டார், என்னை தேடி கடைக்கு வரும்போது எனக்கு வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸபுளி மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 20,000 லோன் வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். சரி நான் ஃபோனில் சொன்னேன், இல்லைப்பா மெசேஜ் அனுப்பேன், இல்லை எனக்கு இன்னும் பணம் கிடைக்கல, நான் ஈவினிங் சொல்கிறேன்னு. திருப்பி அப்போ மத்தியானம் வந்துட்டார். திருப்பி ஒரு மெசேஜ், நான் கடை வெளியே தான் நிற்கிறேன், வந்து பணம் ரெடி பண்ணிட்டீங்களா, மிஸ் பண்ணிடாதுங்க, இந்த பிஸ்னஸ் சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய பார்ட்னர்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ். எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அவர் வரலன்னா மறந்துட்டு வேறு ஏதாவது பார்த்துருப்பேன். இந்த மாதிரி அன்றைக்கி 4 பூரா ஒரே பயங்கர ஃபாலோ அப்புங்க. அதனால தாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்தேன் நான். நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தவங்களுக்கு எத்தனை வாட் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கணக்கே இல்லைங்க. எத்தனை வாட் ஃபாலோ பண்ணுறதில்ல. 24 ஹவர்ஸ்லேருந்து அது 2 இயர்ஸ் கூட ஆகலாம். எதுக்குன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ பிரதர்ஸ், என்னோடய ஓன் பிரதர்ஸ், இவங்களெல்லாம் வந்து சில ஃபாலோ அப்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தவங்க. இப்போ எனக்கு இங்கே உள்ளே இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க அவங்க. ஆனால் நடுவில் நான் விடலை, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ மீட் பண்ணுறது, என்னோடய சக்ஸஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் இந்த மாதிரி சக்ஸஸ் வந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி இன்கம் வருது, என்னை நம்பி எத்தனை பேர் வந்திருக்காங்க, பிஸ்னஸ் நல்லாயிருக்கு, இப்படி மீட்டிங்ஸ் வர சொல்லுவேன், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் வர சொல்லுவேன். இந்த மாதிரி மாறி மாறி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ ஒரு ஒன் இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிக்கட ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஃபாலோ அப் இது பண்ணும்போது கடைசியாக ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த ஃப்ரெண்டு, பத்மா உன்னோட மோட்டிவேஷனல் மெசேஜில் எனக்கு வந்து ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணிடுச்சு பத்மா அந்த சொல்லி இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி சைன் அப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து எத்தனை பேர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் விட்டுருக்கீங்கன்றது பாருங்கள். இனிமேல் அந்த லிஸ்ட்டு திருப்பி போடுங்க. இது வரைக்கும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணவங்களோட லிஸ்ட்டு போட்டு நீங்கள் இனிமேல் ஃபாலோ அப், டைரக்ட் ஃபாலோ அப் வெரி எஃபெக்டிவ். எது வரைக்கும் பண்ணணும், அவங்க ஐயோ எனக்கு இந்த பிஸ்னஸ் பிடிக்கல, எனக்கு வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம். அந்த லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஓஷனில் ஒரு மந்த்ரா இருக்குது, மோர் கால்ஸ், மோர் ப்ரெசன்டேஷன்ஸ், மோர் ஃபாலோ அப்ஸ், மோர் சைன் அப்ஸ், மோர் செக்ஸ். லிமிட்டடாக சில பேருக்கு மட்டும் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு அது விட்டுடாமல் நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ், ஒரு 4-5 ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்க, அது ஃபாலோ அப் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 4-5 பேருக்கு கொடுங்க, அதுவும் ஃபாலோ அப் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. என்னங்க டக்குன்னு வந்து எது கிளிக் ஆகுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து அவுட் ஆஃப் 10 2 ஒர்க் அவுட் ஆகலாம். நீங்கள் 2கே கொடுத்துட்டு 3 எதிர்பார்த்தா எப்படி? சாய்ஸ்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த பிஸ்னஸ் எல்லாருக்கும் வந்து செட் ஆகாதுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 8 பேருக்கு வந்து எந்த லைன் பிடிக்காதவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதுங்க.
நீங்கள் பேசிக்கில் வந்து சில பேர் ஃபோர்ஸ் பண்ணி வந்தவங்க எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்டவங்க ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எதுக்கு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறீங்கன்னா, நீங்கள் ஒரு 4-5 பேர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு அதுலேயே சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் சாய்ஸ் இல்லை. நீங்கள் 10, 20, 30 பேர் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இருக்கும். அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் கம்மியான ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி பரவாயில்ல இந்த வாரம் எப்படியாவது 2 பேர் சைன் அப் பண்ண சொல்லி எப்படியாவது அவங்கள உள்ளே தள்ள தான் பார்ப்பீங்க. நீங்கள் உள்ளே தள்ளிடுவீங்க. பிடிக்காதவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே தள்ளிடுவீங்க. அது நல்லதில்லை. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரிஸ்க் ஆகும். ஸோ அவங்க நம்ம செலெக்ஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த செலெக்ஷன் சாய்ஸ் நல்லா இருக்கணும்னா நம்பர் ஆஃப் பீப்புள், நம்பர் ஆஃப் ப்ரெசன்டேஷன் அதிகமாக பண்ணாதான் செலெக்ஷன் ப்ராசஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.